எப்படியோ யாருக்கும் தெரியாம அரண்மனைக்கு வந்து விட்டேன். என் தனியறைக்கு செல்ல வேண்டுமே. அடடா, அழகா உரையை கொண்டிருக்கிறாள். சாந்தி. யாரு? சாந்தி. யாரு? சாந்தி. ஆமா, ஏன் வந்து எதுக்காக வந்தீங்க? அடி பாவி, ஏதோ கள்ளப்புருஷனை பார்த்து கேட்கிற மாதிரி கேட்கறீங்க. அது இல்லங்க. என்ன? அத்தா, என்னுடைய முகத்தை நீங்க பார்க்க கூடாதுங்க. ஓ முகத்தை நான் பார்க்க கூடாதா? ஆமா. எதற்காக? நானா 3 நாளுக்கு. 3 நாள்? அடடா, உன்னை அரண்மனைக்கு ஆயத்து வந்து 3 நாள் ஆகுது. அது எனக்கு தெரியுமே. அது இல்லங்க, நானா வீட்டுக்கு தூரங்க. வீட்டுக்கு தூரமா? எனக்கு ஒன்றும் புரியலையா? அப்படின்னா அத்தா, நான் தலை குத்திக்கினேன். தலை குத்திக்கிறியா? நானும் வீட்டுல வரப்ப தலைக்கு தண்ணி ஊத்தி தான் தலை கூட காய். நான் எப்படி சொல்லி புரியப்படுத்தலையே. அத்தா, நானா 3 நாள் மாதவிடா இருக்கிறேன். அதனால என்னுடைய முகத்தை பார்த்து நீங்க போருக்கு போக கூடாது. வந்தவனை பார்த்துட்டு போக நீங்க. சாந்தி, நீ ஏதாச்சும் ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் நீ எதை சொன்னாலும் கேட்கிறேன். இப்ப கேட்க உடனே இல்ல. அவனும் வந்த பாடு கிடையாது. நான் என்ன செய்வேன்? என் மனசுக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப ஆசைக்கு அணைப்பட யாருமே முடியாது. ஆகையால இப்ப எனக்காக ஒரே ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். என்ன சத்தியங்க? என்ன சத்தியம் தெரியுமா?
நான் இந்த அரண்மனைக்கு வந்து உன்னாடு சந்தோஷமாக இருந்ததை என் தாயிடத்திலோ உன் அண்ணனிடத்திலோ யாரும் கூற மாட்டேன் என்று உன் மாங்கல்யத்துக்கு ஒரு முறை சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். எதற்காக தான் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும்? எதற்காக தெரியுமா? கோரிக்கை செல்லுமேத்திலே அம்மா நான் சென்று என் மனைவியை பார்த்து விட்டு போகிறேன் சொன்னேன். என் தாய் என்னவென்று உத்தா தெரியுமா? மகனே விஜயா, உன் மனைவியே மாதா விடாக இருக்கிறாள். அவளை பார்த்து விட்டு சென்றால் தோல்விதான் கிடைக்க வேண்டும் மறுத்துரைத்தார். அவர் வார்த்தையை மீறி சிற்றின்பத்துக்காக கோரிக்கை சென்ற நான் மீண்டும் வந்து என்னை சந்தித்தென்றால் என்னை தவறாக நினைப்பா சாந்தி. ஆகையால் தான் என்னுடைய கணவரை யாரும் தவறாக பேசக்கூடாதுங்க. இப்பொழுது என்ன, நான் உங்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்க உண்மைதான். அரண்மனைக்கு வந்து என்னை தனிமையில் சந்தித்து என்னிடத்தில் தவறாக நடந்தது யாரிடத்தில் கூற மாட்டேன். இது நீங்கள் கட்டியதை தாழ்கிறது சத்தியம். நேர கடந்துகிட்டே இருக்கு. அவன் எனக்கு போலாம் தான் நினைச்சு போறேன். சுத்தி மழையா இருக்குது, காட்டு பகுதியா இருக்கு, இருட்டுனா எனக்கு பயம். கொஞ்சம் மழை வர மாதிரி ஒரு 5 மணிக்கா போறேன். இருக்குதா பயமா? ஆமா சாமி. வரும்போது இருட்டு தானே வந்தீங்க. ஏண்டி அது ஏதோ மனைவி பார்க்க போறங்கிற ஒரு ஆவேசத்துல ஏதோ தைரியமா வந்துட்டேன். சரி பாத்துட்டீங்க, சந்தோஷமா இருந்துட்டீங்க, போங்க. நினைச்சு போறேன். சத்தியமா அந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அடி பாய் தவறா நினைக்க வேண்டாம். உனக்காக ஒரு பரிசு கொடுக்க போறேன். இதை பார்த்து அழகிய முத்தாரம். இந்த முத்தாரத்திலே என்னுடைய உருவப்படமும் உன்னுடைய உருவப்படம் இருக்கு. நான் சென்ற பிறகு என் நினைவு வரும்போதெல்லாம் பாத்துக்கோ. சாந்தி.